ஒரு காலத்துல விவசாயி ஒருவர் அவர் மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். அவங்களுக்கு ஒரு மகன் இருந்தான். விவசாயி தனது வயலுக்கு வேலை செய்வதற்கு தினமும் சென்று விடுவார். அப்போது மனைவி குழந்தையை வீட்டில் தனியாக பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. ஒரு நாள் விவசாயி சந்தைக்கு சென்றார். அங்கே கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய கீரி பிள்ளையை பார்த்தார். இந்த கீரி அன்பாகவும் அமைதியாகவும் இருக்கே. அப்போ என் மனைவியும் வீட்டுல தனியா இருக்கா. இந்த கீரி நம்ம குழந்தையோட விளையாட்டுனா அவளுக்கும் துணையா இருக்கும் என்று நினைத்தார். விவசாயி அந்த கீரி பிள்ளையை விலைக்கு வாங்கி வீட்டிற்கு எடுத்து வந்தார். அவனுடைய மனைவி முதலில் பயந்தாலும் கீரியின் சாதுவான இயல்பை கண்டு அதை விரும்பி ஏற்றுக்கொண்டாள். அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் கீரியும் நல்ல பாசத்தோட தினமும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த விவசாயி தன்னுடைய வயல்ல வேலை அதிகமாக இருந்துச்சு. அதனால வயல்லையே ஒரு பொழுதும் போயிடுது. விவசாயியின் மனைவி தண்ணீருக்காக அருகில் உள்ள ஆற்றுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அப்போது அவள் குழந்தையை தூங்க வைத்துவிட்டு வீட்டிற்குள்ளேயே கீரியை காவலாக வைத்துவிட்டு செல்ல முடிவு செய்தாள். கீரியை முழுமையாக நம்புகிறேன், அது என் குழந்தையை பாதுகாக்கும் என்று நினைத்து ஆற்றுக்கு புறப்பட்டாள். குழந்தை தொட்டியில் நல்ல உறக்கத்தில் இருந்தான். கீரியும் தொட்டிலுக்கு அடியில் படுத்திருந்தது. அப்போ அங்கே ஒரு நல்ல பாம்பு வீட்டிற்குள்ளே வந்து தொட்டிலுக்கு அருகில் நெருங்கியது. கீரி உடனே அந்த பாம்பின் மேல் பாய்ந்து சண்டை போட்டது. அந்த பாம்பும் கீரியை தாக்குது. 2 பேருக்கும் சண்டை அதிகமாகி கடைசியில கீரி தன் வாயால பாம்பை கடிச்சு கொன்னுடுது. ஆற்றுக்கு சென்று தண்ணீர் எடுத்துக்கொண்டு திரும்பி வரும்போது வீட்டின் வாசலில் ஒரு பயங்கரமான காட்சியை பார்த்தாள். அவள் வளர்த்த கீரி பிள்ளை வாயில் இரத்தக்கரையுடன் வாசலில் நின்றது. ஐயோ, என் குழந்தையை இந்த கீரி கொன்றுவிட்டதோ என்று அலறினாள். கோபத்துடனும் துக்கத்துடனும் அவள் சிந்திக்கவே இல்லை. கையில் வைத்திருந்த தண்ணீர் பானையை கீரியின் மீது வீசினாள். பானையின் அடியில் அடிபட்டு கீரி அங்கேயே விழுந்து இறந்தது. அவள் உடனே வீட்டுக்குள் ஓடி சென்றாள். உள்ளே குழந்தையை பாதுகாப்பாக இருந்தது. தொட்டிலுக்கு அருகில் தரையில் பெரிய கருநாகம் துண்டு துண்டாக கிடந்தது. அப்போதுதான் அவளுக்கு உண்மை புரிந்தது. அந்த கீரிப்பிள்ளை குழந்தையை இந்த பாம்பிடம் இருந்து காப்பாற்றத்தான் அந்த நாகத்துடன் சண்டையிட்டு அதை கொன்றுள்ளது. கீரியின் வாயில் இருந்த ரத்தம் அப்போ பாம்புடையதா? நான் தான் தவறாக புரிந்து அவசரப்பட்டு இப்படி கீரியை கொன்றுவிட்டேனே என்று அழுதாள். எந்த ஒரு செயலையும் முடிவையும் எடுப்பதற்கு முன் கோபத்தால் உடனடியாக செயல்படாமல் நிதானமாக சிந்தித்து உண்மையை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அவசர முடிவுகள் எப்போதும் வருத்தத்தை அளிக்கும்.